ரிஷப் பண்ட் செய்த மெகா சொதல், கைகொட்டி சிரித்த ரோஹித், கடுப்பான சிராஜ். முகமது சிராஜ் ரிவ்யூ கேட்கலாமா என கேட்டதற்கு ரிஷப் பண்ட் கேட்க வேண்டாம் என தவறான அறிவுரையை வழங்கினார். அவர் செய்த தவறு பின்னர் வெட்ட வெளிச்சமானது. அதனால் முகமது சிராஜ் ரிஷப் பண்ட் மீது கடும் கோபம் கொண்டார். அதை கண்டு கேப்டன் ரோஹித் சர்மா சிரித்தார். இந்த சம்பவம் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் மோதிய முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. முதல் நாள் ஆட்டத்தில் இந்தியா விக்கெட் இழந்து தடுமாறிய நிலையில் ஜடேஜா மற்றும் அஸ்வின் சிறப்பாக ஆடி இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டனர். இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்களில் 376 ரன்கள் சேர்த்தது. அடுத்து வங்கதேச அணி முதல் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடத் துவங்கியது. அப்போது பும்ரா, ஆகாஷ்தீப் ஆகியோர் விக்கெட் வேட்டையாடத் துவங்கினர். முகமது சிராஜ் வங்கதேச அணியின் பேட்ஸ்மேன் ஜாகீர் ஹாசனுக்கு பந்து வீசினார். அந்த பந்து அவரது காலை உரசிச் சென்றது. பந்து நேராக சென்றதால் நிச்சயம் அது LBW அவுட் என முகமது சிராஜ் கொண்டாட்டத்தில் இருந்தார். ஆனால் அம்பையர் அவுட் தரவில்லை. அப்போது மூன்றாவது அம்பையரிடம் ரிவ்யூ கேட்கலாமா என விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்டிடம் முகமது சிராஜ் மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா கேட்டனர். அப்போது ரிஷப் பண்ட் பந்து அதிக உயரம் சென்றது, மேலும் லெக் திசையில் தான் பந்து சென்றது என்றார். அதனால் ரிவ்யூ கேட்க வேண்டாம் என கேப்டன் ரோஹித் சர்மா முடிவு செய்தார். அடுத்த சில நிமிடங்களில் அந்த பந்துக்கான ரீப்ளே மைதானத்தில் இருந்த பெரிய திரையில் காட்டப்பட்டது. அப்போது அது LBW அவுட் என தெரிய வந்தது. இதையடுத்து முகமது சிராஜ் ரிஷப் பண்டை முறைத்து பார்த்தார். ரிஷப் பண்ட் 2 கைகளையும் தூக்கி அவரிடம் மன்னிப்பு கேட்டார். இதை பார்த்த ரோஹித் சர்மா சிரித்தார். பின்னர் ஜஹீர் ஹாசன், ஆகாஷ்தீப் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். முகமது சிராஜ் 10.1 ஓவரில் 30 ரன்கள் விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ரிஷப் பண்ட் செய்த தவறால் அவர் மேலும் ஒரு விக்கெட் வீழ்த்தும் வாய்ப்பை இழந்தார். பும்ரா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஜடேஜா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். வங்கதேச அணி முதல் இன்னிங்ஸில் 149 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் 81 ரன்கள் எடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. மூன்றாம் நாள் ஆட்டத்தில் இந்தியா மேலும் ரன் குவித்து டிக்ளேர் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.